ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம மேக்கப் வீடியோ பண்ணல, இல்ல டிப்ஸ் வீடியோ எதுவும் நம்ம பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் ஃபீல்ட ஒரு கரியரா ஸ்டார்ட் பண்ற எல்லா பியூட்டிஷியனுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பியூட்டிஷியன் ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணுவீங்க. இதுல வந்து அட்வான்ஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து பியூட்டிஷியன் ஆகலாமா ஆக வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கா ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் பியூட்டிஷியன் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளோட நேரம் எல்லாமே ஒதுக்கி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளோட ஓன் பிஸ்னஸ். மற்ற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வேற. ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் மார்னிங் ஒரு 9 o'clock போயிட்டு 7 8 o'clock அப்படி வந்துடுவோம். ஆனால் நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேயே இருந்து நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பியூட்டிஷியன் ஃபீல்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நேரம் வந்து நிறைய நேரம் 24 hours வந்து மேக்ஸிமம் நம்ம 12 ஒரு 12 hours நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு சில டைம்லலாம் மார்னிங்கே போகிற மாதிரி இருக்கும் ஒர்க்குக்கு, ஒரு சில டைம் வந்து லேட் நைட்டில் வரா மாதிரி இருக்கும். அதனால நம்ம பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு படிச்சிருக்கலாமா, படிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம சொல்லிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பியூட்டி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத செஞ்சு அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணாலே ஓகே. ஆனால் அடுத்தடுத்து வரக்குள்ளே கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே போகலையே, அப்போ உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற நாலேஜ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த அப்டேட் பண்ணிக்கிற அந்த தன்மையும் உங்களுக்கு வந்துடும். அதனால் இது ரொம்ப இதுக்கெலாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், எப்படி பண்ணியிருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு இந்த ஃபீல்டில் நீங்கள் தாராளமாக வரலாம். முக்கியமானது வந்து உங்களோட டைம் வந்து கண்டிப்பாக இதில் நிறைய டைம் வந்து நீங்கள் ஒதுக்கி பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து ட்ராவல் வந்து ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் பிரைடு வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு பியூட்டிஷியனாக இருக்கும், ஒரு பார்லர் வச்சுருக்கோன்னா நம்மளோட சலூன்லேயே நம்ம வந்து சர்வீஸ் எல்லாமே முடிச்சிருவோம். ஆனால் மேக்கப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியூர்லேருந்தும் நம்மளுக்கு மேக்கப் புக் பண்ணலாம். அப்போது நம்ம பார்லருக்கு வர முடியாத சமயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் வராது. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் டைமே வந்து ஒரு மாதத்தில் 3 முகூர்த்தம், 2 முகூர்த்தம், 5 முகூர்த்தம் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒன்று மிஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் போயிடும் இல்லையா. அதனால நம்ம ட்ராவல் பண்ணி தான் போயிட்டு மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரெல்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில பேருக்குலாம் வந்து ட்ராவல் பண்ணி மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது. ஆனால் இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ட்ராவல் பண்ணால் வாமிட் வர மாதிரி இருக்கும், இல்லை வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் சரியாக இருக்காது. இந்த முகூர்த்தம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பிரைடு புக்காக இருந்து அப்படின்னா நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாவே வந்து 4:30க்கெலாம் வந்து மேரேஜ் வந்து ஆகிடும் இல்லையா. 3 4:30 4:30 6 அந்த மாதிரி முகூர்த்தம் டைம்லாம் கூட இருக்கு இல்லையா. அப்போது நம்ம முகூர்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடியே நம்ம வந்து பிரைடோட இடத்துல நம்ம இருக்கணும். அப்போனா நம்ம 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது நம்மளோட தூக்கம்லாம் வந்து அந்த டைமில் கண்டிப்பாக தூங்காமல் தான் போய் ஆகணும். அதே மாதிரி ரிசப்ஷன் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம பார்லர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் முடிச்சுட்டு வந்து
வந்துடலாம். அதுவே நம்ம ஒரு மண்டபத்தில் போய் நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா சாரீ சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சில டைமில் 10, 11, 12 அந்த மாதிரி ஆகும். ஒரு சில டைமில் நம்ம அங்கேயே கூட இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு சில பேருக்குலாம் வந்து ஃபேமிலியில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்குலாம் ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, விழுப்புரத்துலேருந்து கிளாஸ்க்காக ஒரு பிள்ளை வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. 5 days கிளாஸ் தான். அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ணல மேம், ரொம்ப எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. படிக்கும் போதே இப்படி தங்கி படிக்க முடியல, ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோன்னா நம்ம வந்து மண்டபத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட ஒத்து போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து இந்த ஃபீல்டில் போயிட்டு இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி வந்து ஒரு 25,000 இல்லை 30,000 இல்லை 20,000 அப்படியே வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அமௌண்ட்டு. ஒரு மாதம் நம்மளுக்கு ஒரு மேக்கப் புக் ஆகலாம், 2 மேக்கப் புக் ஆகலாம், இல்லை கிளைண்ட் வரலாம், கிளைண்ட் வராமல் போகலாம். இப்போ முகூர்த்தம் டைமில் நம்ம வந்து பிஸியாகவே இருப்போம். மற்றபடி புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா முகூர்த்தம் டைம்லாம் கிடையாது இல்லையா. அந்த டைமில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நிறைய பேர் அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, பியூட்டியும் சேர்த்து நம்ம படிக்கும்போது அப்போது நம்மளுக்கு வந்து பியூட்டி ஒர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். டேட்டூ போடுறாங்க அப்படின்னா அதையுமே சரி பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நம்ம அதில் வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்டாக மட்டும் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு மேக்கப் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பியூட்டி சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு சூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை யூடியூப் பேஜோ பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து மேக்கப்போ இல்லை இவங்க என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோ இல்லை யூடியூப் பார்த்ததோ நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு புக் பண்ணுறாங்க. அப்போது நம்மளோட பேஜை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப மெனக்கெடணும் இல்லையா. ஃபோட்டோஷூட் பண்ணணும், நம்ம கிளைண்ட்டை தேடி ஒர்க் பண்ணணும். அப்போது நிறையா வந்து நம்ம எஃபர்ட் போட்டு தான் கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் இல்லையா. எஃபர்ட் போடுறதுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே இந்த ஒரு ஃபீல்டில் நம்ம காசு கொஞ்சம் செலவிடுற மாதிரி இருக்கு இல்லையா. அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஆனால் அதோட ப்ராஃபிட் வந்து பின்னாடி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது கொஞ்சம் செலவிடுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைடு ரெடி பண்ணுவோம். ப்ரைடு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் கம்பல்சரி நம்ம ஒரு ப்ரைடை ரெடி பண்ணுவோம். ரிசப்ஷன் மேக்கப் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவ்வளோ நேரம் எடுத்து தான் நம்ம பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளால் உட்காந்துலாம் சர்வீஸ் பண்ண முடியாது, நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது இப்படி குனிஞ்சிட்டே நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும், கை ரொம்ப பெயினாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து பியூட்டிஷியன் மட்டும்தான் இந்த மாதிரி பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. எல்லாருக்குமே பெயின் இருக்கும். இருந்தாலும் நான் என்னோடய ஃபீல்டில் இருக்கவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும், இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரைடு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடம்பு சரியில்லைனாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னு கேளுங்க, அவங்க நம்மளோட ஒர்க்கு பிடிச்சி தான் நம்மளுக்கு இந்த மேக்கப் ஆர்டரே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஒரு சில பேர்லாம் வந்து ஓகே உங்களுக்கு ஈக்குவலாக யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அனுப்பி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் எனக்குள்ளேயும் நடந்துச்சு. என்னன்னா, இது யாருக்கும் நடந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நடந்துச்சு. என்னன்னா, இது வரைக்கும் நான் யாருக்கும் தெரியாது.
நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதை பற்றின விஷயம் வந்து என்னோடய சேனலில் நான் சொல்கிறேன். ஒரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து என்கிட்ட ஜுவல்லரி செட் வந்து அதிகமாக இல்லை. சம் பார்லரில் வந்து நான் ஜுவல்லரி வாங்குறதுக்காக ப்ரைட் அந்த செட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் காஞ்சிபுரம் தான் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது நான் பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு அவங்க பார்லர்லேருந்து வாங்கிட்டு நான் அவங்க வந்து அவங்களோட டைம்குள்ளே நான் அங்கே மண்டபத்துக்கு போய் ஆகணும், எனக்கு வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 டைமுக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து அப்படியே ஒருக்குள்ள ஐயோ நம்மளால் வந்து சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணி போக முடியாதா, நாங்கள் வேலூர் வரைக்கும் போகணும். அதனால் 12 மணிக்கே அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 மணிக்கெலாம் கிளம்பணும், மாப்பிள்ளை வீட்டில் சீக்கிரம் வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் காஞ்சிபுரத்துலேருந்து போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோனுக்கு மேலே பண்ணிட்டாங்க. எனக்குள்ளே வந்து ஒரு பதட்டமும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் நான் எப்படி நடந்தேனே எனக்கே தெரியல. ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே தலைகீழாக விழுந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா லாக்டவுனில் வந்து எல்லாரும் ஃபேமிலி கூட நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்து நிறைய பேர் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து லாக்டவுன் டைமில் வந்து நிறைய மேக்கப் புக் அண்ட் ஒரு நாளைக்கு நான் 2 மேக்கப் அந்த மாதிரிலாம் கூட நான் அட்டன் பண்ணேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்தேன் நான் லாக்டவுனில். ஏன்னா நான் வில்லேஜில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்தேன். ஏன்னா நிறைய கல்யாணம்லாம் வந்து அப்போ வந்து வில்லேஜில் தான் நடந்துச்சு இல்லையா. அப்போது நிறைய பேர் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் கூட இங்கே போனீங்கன்னா இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்த ஒரு கிளைண்ட்டு தான் இவங்களுமே. அப்படியே நான் தலைகீழாக கவுந்து விழுந்துட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த போனே வந்து அப்படியே நொறுங்கிடுச்சு இந்த இடத்துல. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்போவுமே நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ஆனால் என்னோட இந்த ஹேண்ட்ஸ் வந்து தூக்க முடியல சுத்தமாக. இப்படி இதுக்கு மேலே என்னால் தூக்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கே புரியவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. சரி நான் என்ன பண்ணேன், சரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டு நம்ம போயிடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியலன்னா அந்த கையை கொஞ்சம் கூட தூக்கவே முடியல. என்னாச்சு அப்படின்னு பார்த்து சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அந்த போனே வந்து நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து அப்போது ஓவர் வெயிட்லேயும் வேறு இருந்தேன். அது என்னாச்சுன்னா அப்படியே நான் ஸ்டெப்ஸில் அந்த முட்டி அப்படியே தலையில் விழுந்ததுனால எனக்கு அந்த போனே வந்து நொறுங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே என்ன சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் வீட்டுக்கு எல்லாருக்கும், ஹஸ்பண்டுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு இந்த மாதிரின்னு சொன்னோடனே சமத்துக்கு நான் பைக்லேருந்து தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. நான் பைக்லேருந்துலாம் நார்மலாக ஸ்டெப்லேருந்து தான் விழுந்துட்டேன். ஏன்னா அறிபறியாக போகிற டைம்லேயும் நம்மளுக்கு வந்து பதட்டம்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்மளை அறியாமலே இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லாக்டவுனில் 13 நாள் நான் சுத்தமாக தூங்கலை. 13 நாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் என்னோடய கை வந்து இந்த அளவு இப்படி தூக்கவே முடியாது. என் கை இப்படி பேக் போட்டு இப்படி மாட்டி விட்டாங்க. அப்படியே தான் என்னோடய கை வச்சுட்டு இருந்தேன். இன்னுமே என்னோடய கை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நார்மலாக இந்த கை மேலே தூக்குற மாதிரி என்னால் இந்த கை தூக்க முடியாது. ஆனால் இந்த கை வச்சுட்டே தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதை நான் வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நம்ம பண்ணிவிட்டு அது வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்னா நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. என்னோடய கிளைண்ட்டுக்கிட்டே நான் சொல்லிடுவேன், எனக்கு வந்து இந்த கை வந்து அவ்வளோவா தூக்க முடியாது, அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு டைம் கேட்டு தான் நான் பண்ணுவேன். அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. நம்மளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நான் இது வரைக்கும் வெளியே சொல்லிக்கினதே கிடையாது. என்னால் அதே சேம் இந்த பேக் ஹோம்லாம் பண்ணுற டைமில் நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. இந்த ஹேர் கட்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆகும். அந்த டைம்லலாம் எனக்கு ஒரு 4-5 டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் அந்த ஹேர் கட்டே பண்ணுவேன். ஏன்னா என்னால் இந்த கையே தூக்க முடியாது.
ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து ப்ரைடு இந்த மாதிரி அறிபறியாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியும் நடக்கலாம். அதையுமே நம்ம சகிச்சுட்டு தான் போய் ஆகணும். இதெல்லாம் தாண்டி கடந்து நம்ம வந்து பிஸ்னஸில் மேலே வரணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம தாங்கி தான் ஆகணும். சரி, இப்போது நம்ம வீக் டேஸ்லலாம் வந்து எல்லோரும் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சண்டே அந்த மாதிரிலாம் வீக்கெண்டில். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் ஒர்க்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் லீவில் இருக்கவங்க எல்லோரும் பார்லர் சர்வீஸ் எடுத்துக்க வரா மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளால் அந்த டைமில் ஃபேமிலி கூட வந்து இருக்க முடியாது. அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மள பிராண்டு நம்மளோட ஷாப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து இது எல்லாமே நம்ம தாங்கி தானே ஒர்க் பண்ணணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து ரொம்ப அதிகம். அப்போது நம்மளை வந்து அப்பக்கப்பவே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்க முடியும். அப்டேட் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத ப்ராடக்ட் இப்போ வந்து கிளைண்ட்டுக்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, மேக்கப்க்கு ஊடா யூஸ் பண்ணுறீங்களா, நார்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களே வந்து ஒரு நாலேஜ்ல இப்போ வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஏமாற்றவும் முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட்டில் வந்து நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புதுசாக என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே நம்ம அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே டைம் தேவையில்லாமல் ப்ராடக்ட் வாங்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா ஓடுறவங்க கூட நம்ம ஓடிட்டே இருந்தால் தான் நம்மளால ஓட முடியும். நம்ம கொஞ்சம் நின்றுட்டாலும் இது ரொம்ப காம்படேட்டிவான உலகம் இல்லையா? அப்போது நம்மளை வந்து ரொம்பவே கீழே இறக்கி விட்டு மேலே ஏறி விடுவாங்க. எப்படா நம்ம வந்து இதில் கொஞ்சம் இறங்குவோம், நம்ம காலை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நம்ம அமௌண்ட்டு அப்பப்போ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம டெலிவரி டைம் அந்த மாதிரிலாம் வந்து நார்மலாக ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் வந்து அவங்களுக்கு டெலிவரி டைம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் நம்ம பண்ணாதான் வந்து சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்மளுக்கு இப்போது எல்எஸ்சிஎஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 6 மந்த்தாவது ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதுவில் அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மேக்கப்பை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால வரக்கூடிய அந்த மேக்கப் எல்லாமே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் தான் நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி 6 மந்த் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளா எடுக்கிறது தான் லீவு. அதுவே கன்சீவாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பீரியட்ஸ் டைமாக இருக்கட்டும், அந்த டைம்லலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான். அடுத்து இப்போ இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வருது, அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பியூட்டிஷியனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பிராண்டாக உருவாக்குறோம். நம்மளோட பிராண்டை உருவாக்கி நம்ம அதில் ஒர்க் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறோம். நம்ம வந்து யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஏன்னா நம்ம வந்து அன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். இவ்வளோ நம்ம இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ ரீச் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து டார்கெட் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மோட்டிவேட்டில் கூட நம்ம வந்து இதில் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்லா போனாலும் நம்மளுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம ஒர்க்காக வச்சு நம்ம அவங்களுக்குமே வந்து ஒரு சேலரி கொடுத்து நம்ம அவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே ஒரு பெரிய பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணாலும் பண்ணனாலும் அந்த ஆஃபீஸ் போகிறாங்க. ஒர்க் பண்ணலாம் யாரும் தரமாட்டாங்க. ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு 20,000 30,000 சேலரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேக்கப்லேயே வந்து 10,000 மேக்ஸிமம் ஒரு 5,000 தான் நம்மளுக்கு மேக்கப் இருக்கும். அந்த மந்தே வந்து 4-5 மேக்கப் அந்த மாதிரி புக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், அது இல்லாத நம்ம பியூட்டியில் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம். அதுவுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான்.
இப்போ நம்ம வந்து பிரைடு மேக்கப் பண்றோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஆல்பம் பார்க்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போதும் அவங்க அந்த ஆல்பம் தான் பார்ப்பாங்க. கஷ்டமா இருந்தாலும் அந்த ஆல்பம் தான் பார்ப்பாங்க. நம்ம பண்ணியிருக்க மேக்கப் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பாடு போட்டதும் மறந்துருவாங்க. இல்ல அந்த டிஜே வச்சது எல்லாமே மறந்துருவாங்க. ஆனா அந்த ஆல்பம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்கப் வந்து அவங்க லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி அதிகமா இருந்துச்சு. நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாவே நம்மளுக்கு நெறைய பிசினஸும் வரும். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். ஆ அடுத்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்புக்கு போலாமா? வேணாமா? அப்டின்றத நம்பளே வந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம், வேண்டாம் அப்டின்றத நம்பளே வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஏன்னா இது நம்மளோட பிசினஸு. அதுவுமே வந்து நம்மளுக்கு நன்மை தானே! எப்படி சொல்றது? இன்னைக்கு போனா நம்மளுக்கு சம்பாதிச்சா அமௌண்ட்டு, இல்ல ரெஸ்ட் எடுத்தா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது தான். நான் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம உ படிக்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையோ, இல்ல அவங்களோட எப்படி சொல்றது? நெறைய விஷயங்கள்லாம் பார்த்து தான் இப்போ வந்து கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஆ ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லாம ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமௌண்ட்டு கட்டுறது சுத்தமா வேஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக நல்ல ஒரு அகாடமியாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி படித்தா மட்டும்தான். ஏன்னா இது வந்து நம்ம படிச்சுட்டு அப்படியே விட போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்ஸே இது வந்து பியூட்டி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி நம்மளோட டேலண்ட்டு, டெக்னிக்கு, நம்மளோட டைமு இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே வரும். நம்மளோட டெக்னிக் வந்து ரொம்ப யூனிக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இதில நம்பர் 1ல மேல டாப்ல போயிடலாம். ஒரு சில பேர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆம் நம்ம எப்படி சொல்றது? நார்மலா இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா நல்லா வளர்ந்துருப்பாங்க. அங்க வந்து அவங்க டெக்னிக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆம் அதே மாதிரி நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சோஷியல் மீடியா இருந்தா தான் அடுத்தடுத்து நம்ம முடியும். Instagram, YouTube, மோஜு, Facebook இருக்கிற எல்லா மீடியாவுமே நம்ம நல்லா வந்து அ எப்படி சொல்ல பேஜ வந்து கிரியேட் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு வந்துமே பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து பிகினரா நீங்க வந்து இந்த பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுலேருந்தே அடித்தளத்துலேருந்தே நீங்க இத பில்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து நல்லாவே இதோட ப்ராஃபிட்டும் சரி, பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நெறையவே இருக்கும். அம் இதுவரைக்கும் நம்ம நெறைய விஷயங்கள பார்த்தோம். ஒரு பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த சம் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சம் அ நெறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கும். நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு கெட்டதும் இருக்கும். எல்லாமே நம்ம பார்க்கணும். அது நம்மளோட ஃபீல்டுல மட்டும் கிடையாது இல்லையா? எல்லா ஃபீல்டுலயுமே வந்து இது நடக்கும். இது எல்லாம் தாண்டி நம்ம வந்து டாப்ல போகும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தா, இவ்ளோ கஷ்டங்கள்லாம் நம்ம தாண்டி நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த நம்மளுக்குள்ள ஒரு இந்த இது இருக்கும் இல்லையா? எனர்ஜி இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம 5 பியூட்டி அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.